கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கையின் பிரயாச கட்டுகளிலிருந்து விடுதலை கொண்டு வருகிற ஒரு அற்புதமான விடுதலையின் ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். தேவ ஜனங்களே, ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஜனங்களுடைய கையின் பிரயாசங்களை, ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை சத்ருவானவன் திருடுகிறான். தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடுக்கப்படலாம், இல்லை என்றால் தாமதப்படுத்தப்படலாம். ஆனால் தேவ ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த சிறையிருப்பை கொண்டு வருகிற சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் உடையும். இன்னைக்கு எப்படிலாம் சத்ரு உங்கள் கையின் பிரயாசங்களை தடை பண்ணுகிறான், உங்கள் குடும்பத்தில் வறுமையை கொண்டு வருகிறான், எப்படி நீங்கள் தேவனை முறுமுறுக்கணும்னு அவன் எல்லா வித்தைகளையும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நிச்சயமாக இந்த ஜெபம் முடியும் பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள அம்புகள் போல பாயும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்தகாரங்கள் மேலே அந்த அம்புகள் எரியப்படும். அந்த அக்னி ஆஸ்திரங்கள் மேலே இவைகள் போய் மோதும். உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தேவ ஜனங்களை, இந்த ஜெபம் முடியும் பொழுதே அநேகருக்கு தடைப்பட்ட அநேக வருமான தடைகள் மாறும். வருமானம் மட்டுமல்ல தேவ ஜனமே, உங்கள் கையின் பிரயாசம், நீங்கள் ஒரு தோப்புகள் வச்சிருக்கலாம், அதில் நஷ்டங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பான். ஒரு குறிப்பிட்ட சகோதரி என்னிடத்தில் வந்து ஜெபிக்க சொன்னாங்க. அவங்க மரத்தில் எப்பொழுதுமே ஒரு காய் வந்தாலும் அது பூச்சி அரித்து விடும். எல்லாமே பூச்சிகளாக இருந்தது. வேதத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பூச்சிகளை கர்த்தர் நம்மளை விட்டு அகற்றுவார். வெட்டுக்கிளிகள், அந்த நஷ்டமானவைகளை எல்லாம் கர்த்தர் திரும்பி தருவார்னு வேதம் சொல்லுகிறது. அதை விசுவாசித்து நாங்கள் ஜெபித்தோம். அன்னையில இருந்து அவங்க வீட்டில் அவ்வளோ இனிமையான பப்பாளி, அவ்வளோ இனிமையான மாம்பழம் எல்லாமே வர தொடங்கினது. வாழை வைத்தால் பழங்கள் இனிமையாக வளரும். அந்த ஊரிலே அவர்களுடைய வீட்டில் மட்டும்தான் அவ்வளோ செழிப்பாக வளர ஆரம்பித்தது. முருங்கைக்காய் வளர்ந்துச்சுன்னா அரை அடி, ஒரு ஆளுனுடைய அரை சைஸுக்கு வளரத்தக்கதான அருமையான செழிப்பு. ஆனால் அங்கே தான் ரொம்ப சாபமான இடமா இருந்தது, பூச்சிகளாக இருந்தது. தேவ ஜனங்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு கையிட்டு செய்கிற வேலையை பிசாசு அழித்து கொண்டு இருப்பான். அந்த பூமியில் உள்ள அந்தகாரங்கள், முன்னோர்கள் செய்த சில விக்கிரக வல்லமைகள், பில்லி சூன்யங்கள் அந்த லேண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு செழிப்பை வரவிடாமல், அந்த வீட்டில் அந்த இடத்துல ஒரு வீடை கட்ட விடாமல், அந்த இடத்துல முன்னேற விடாமல் அந்த இடத்தையே நாசாக்கலான்னு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க கால்களை அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல நிக்க பண்ணுகிறார். உங்கள் தலையின் மேல உள்ள அபிஷேகம் உங்களை விரட்டணும்னு நினைத்த அந்தகாரங்களை நீங்கள் விரட்டி கொண்டு நீங்கள் அந்த இடத்தில் குடியிருப்பீர்கள். உங்களை இன்னைக்கு விரட்டலான்னு உங்க கம்பெனியில நினைக்கலாம், இல்ல குடும்பத்தில் நினைக்கலாம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு தோப்போ துறவோ இல்ல ஒரு பிசினஸோ, உங்கள் கையின் பிரயாசத்தை திருடணும் என்று ஒருவன் திட்டமிட்டு இருக்கிறான். தேவ ஜனங்களை, அதற்கு ஆதாரத்தோடு சில வசனங்களை வாசித்து நம்ம விடுதலையின் வசனங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் சின்ன வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, இல்லை உழைக்கிற வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப தங்கச்சிகளாக இருக்கலாம், இனிமேல் தான் நீங்கள் படித்து வேலைகளுக்குள்ளாக செல்ல போலான் இருக்கலாம். பட் நீங்கள் எல்லாம் இதை குறித்து தெரிந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். சத்ருவானவன் எப்படி திருடுவான், நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக வசனத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், இணைந்து ஜெபிக்க போகிறோம். வேத வசன ஆதாரத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு நம்ம இந்த வேத வசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் மாட்டினாங்க. அவர்களுக்கு வர வேண்டியதை அந்த எகிப்து ராஜா வரவிடாமல் அந்த பார்வோன் தடுத்து கொண்டே இருந்தான். அவர்களை அதிகமாக வேலையை வாங்கி, ஆலோட்டிகளைப் போல அவர்களை அதிகமான வேலைகளை வாங்கி, அவர்களுக்கு தேவையானதை கூட கொடுக்காம, அனுதினம் வேலைக்கு தேவையானதை கொடுக்காமல், நல்ல ஆகாரங்களை கொடுக்காமல் அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருந்தான். மோசேயை கர்த்தர் அனுப்பினார், விடுதலை உண்டானது. நான் விசுவாசிக்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் மோசையாக இருக்கிறீர்கள், ஆரோனாக இருக்கிறீர்கள், மிரியாமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் தேவனால் அனுப்பப்பட்ட நபர். உங்க குடும்பத்திற்கு நீங்கள் தான் இரட்சகன். உங்களை தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். ஏன் என் குடும்பத்தில் விடுதலை இல்லை என்று பிரபலமான ஊழியர்களை பார்த்து பார்த்து நீங்கள் இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு விடுதலை இந்த தேவ மனுஷனிடத்திலிருந்து வரலாம், அந்த தேவ மனுஷனிடத்திலிருந்து வரலாம். நீங்கள் நினைத்தது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்கள் மூலமாக ஒரு விடுதலையின் சாவி, ஒரு விடுதலையின் வார்த்தை வரலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு உங்களை தான் கர்த்தர் உங்க ஊருக்கு அனுப்புகிறார். கெதரனி தேசத்துல பிசாசினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன் தேசத்துக்குள்ள வரல, நீ போ, என்னை சுமந்து கொண்டு நீ போ, என் விடுதலையை சுமந்து கொண்டு நீ போ, உன் ஜனத்திற்கு நீதான் விடுதலையை கொண்டு வருகிற நபர் என்று சொன்னார். அதே போலயே 10 நகரங்கள் சேருகிற அந்த தெக்கப்போலியான்னு சொல்லக்கூடிய இடத்துல, அந்த 10 பிளேசஸ்ல கர்த்தருடைய மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த நபர் என்று சரித்திரம் சொல்லத்தக்கதாக அந்த 6000 பிசாசுகளை உடைய அந்த நபரை கர்த்தர் விடுதலையாக்கி அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் இயேசு ராஜா நம்ம வீட்டுக்குள்ள தனிப்படையாக பெத்தானியாவில் வந்தது போல
ஒருவேளை வராமல் இருக்கலாம். சகையனுடைய வீட்டுக்குள் வந்தது போல பெர்சனலாக அவர் வராமல் இருக்கலாம். ஆனா அவர் சொல்லுகிறார், நான் உன் மூலமாய், என் மகனே உன் மூலமாய், என் மகளே உன் மூலமா, தாயாரே உங்கள் மூலமா, தகப்பனே உங்கள் மூலமாக அவர் உங்க வீட்டுக்குள்ள கால் வைக்க நினைக்கிறார். நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க தான் அந்த ஜெபத்தை செய்து அந்த கட்டுகளை உடைக்கிற நபர். போங்க, உங்க வீட்டுக்குள்ள சாபமா இருக்கிற இடத்துல ஜெபித்து தண்ணியை தெளிக்கணும். எங்கெங்க ஆவியானவர் சொல்லுகிறாரோ, எதை எதை செய்ய சொல்லுகிறாரோ ஜெபிங்க. ஜெபித்து தண்ணிகளை தெளியுங்கள். ஜெப எண்ணெய் கதவில் பூசுங்கள். ஆவியானவருடைய நடத்துதல் படி இதை செய்ய போகிறோம். தேவ ஜனங்கள் எங்க கூட இணைந்து என்ன செய்யுங்க, சத்ருவானவன் வச்சிருக்கிற தடையை உடைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனம். சத்ருவனுடைய பெரிய திட்டம் என்ன? யோவான் 10:10 வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். பிசாசு திருடதான் வாரான். திருடுறது மட்டுமில்லை தேவஜனமே, அவன் திருடி விட்டால் அடுத்தது அவன் கொல்லுவான். கொன்ன பிறகு அவன் டோட்டலாக அழித்து விடுவான். உங்கள் குடும்பத்தில் ஒரு நபரை பிடித்து கொண்டு போவான். ஒரு நபர் குடித்து கொண்டு இருப்பார்கள். ஒரு நபர் பாவத்தில் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக இன்னொரு நபர் என்ன செய்வான்? தொடுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை செய்கிற அவர்கள் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுவார்கள். திடீர்னு ஒரு விபத்து வந்துவிடும். திடீர்னு வேற ஊருக்கு போவாங்க, வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. சத்ருவானவன் திருடுகிறவனாய் இருக்கிறான். கையின் பிரயாசம் சொன்ன உடனே தேவ ஜனங்களை பணத்தை மட்டும் நினைக்காதீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெபித்ததனுடைய விளைவு உங்களுக்கு ஒரு நல்ல தரிசனம் வர வேண்டியதா இருக்கலாம், நல்ல உயர்வு வர வேண்டியதா இருக்கலாம், நல்ல ஒரு ஊழியம் கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கலாம். பிசாசானவன் அதை தடை செய்து கொண்டிருப்பான். தேவ ஜனங்களே, உங்கள் கையின் பிரயாசம் சொல்லுகிறது வருமானம் மட்டுமல்ல. நீங்கள் நல்ல ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ப்ரமோஷன் வராது. நீங்கள் நல்லா உழைத்திருப்பீங்க, அதனுடைய விளைவு வராது. உங்கள் குடும்பத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடைசியாக சொத்து பிரிக்கும் பொழுது உங்களை ஏமாற்றி விடுவார்கள். இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்ததனுடைய பிரதிபலனை நீங்கள் பெறாதபடிக்கு போவ பண்ணுகிற ஆவிகள் உண்டு. அந்த ஆவிகளை கடிந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த ஜெபம். தானியலுக்கும் இந்த போராட்டம் இருந்தது. தானியல் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்கள். தானியல் ஜெபித்த உடனே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனாலும் ஒரு அந்தகார ஆவி, எல்லாரும் நினைப்பாங்க இது அந்த ஊரினுடைய ராஜா நினைப்பாங்க. ராஜானா அவர்களை, அந்த ராஜாவை தடுக்கிறதற்கு ஒரு தூதன் எதற்கு வர வேண்டும்? யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 10:13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, பாருங்களேன், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். பாருங்களேன் தேவஜனமே, அவருடைய ஜெபத்தை, அதனுடைய பதில் வர்றதுக்கு சத்ரு தடை பண்றான். தேவன் அனுப்பிட்டார் பதில. ஆனால் தேவன் அனுப்பின அந்த பிரதியுத்தரம் ஆவிக்குரிய சில ரகசியங்கள், சில வெளிப்பாடுகள், சில உயர்வுகள் உங்களுக்கு உங்கள் ஊழியத்தில் நீங்கள் உயர்ந்தரக்கூடாது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்ந்தரக்கூடாதுன்னு பிசாசானவனை எதிர்த்து நிற்கிறான். இது பிசாசா இருக்கிறதுனால தான் தூதர்களில் இருந்து ஒரு பிரதான அதிபதி, ஒரு தூதன் வருகிறார். அவருடைய பெயர் மிகாவேல். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மிகாவேல் யுத்தம் பண்ண பிறகுதான் தானியலுக்கு வெளிப்பாடு உண்டானது. தேவ ஜனங்களே, நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். ஒரு சாதாரண VBS தான் நீங்க நடத்தி கொண்டிருப்பீங்க. ஒரு சாதாரண சண்டே கிளாஸ் நடத்தலாம். ஆனா மறந்து போகாதீங்க, நீங்க சின்ன ஊழியம் செய்தாலும் செய்யற ஊழியம் பெரிய ஆண்டவருக்கு. அப்ப பெரிய ஆண்டவருக்கு நீங்க சின்ன ஊழியம் செய்தாலும் நீங்க செய்யறது பெரிய ஆண்டவருக்கு செய்யறதுனால பிசாசானவன் தடுப்பான். நம்ம சின்ன ஊழியம் செய்யறதுனால அவன் தடுக்கல, பெரிய ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஊழியத்தை செய்யறதுனால அவன் தடுக்க வருகிறான். தேவ ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னடா பெரிய ஊழியமா செய்றேன், நான் ஒரு 4 கைப்பிரதி தானே கொடுக்கிறேன், நான் 4 பேருடைய வீட்டை விசிட் பண்ணி நான் சின்ன ஆலோசனைகள் தானே சொல்றேன், நான் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்றேனா, பிசாசுகளை விரட்டுகிறேனா, இதெல்லாம் நான் பண்ணவில்லையே, நான் சின்ன தானே செய்கிறேன். தேவஜனங்களே, இங்க பாருங்க, தானியலுக்கு ஒரு சின்ன சொப்பனம் தான் வெளிப்படணும், சின்ன ஒரு அர்த்தம் தான் கொடுக்கப்படணும். அதற்கே சாத்தான் தடை பண்ணினான். ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்கப்பட்டுட்டுனா தானியல் பெரிய உயர்வுக்கு பெறுவான். தேவ ஜனங்களே, அந்த உயர்வு வந்த பிறகு அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவன் அநேக ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ தேவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அது வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் பொழுது பிசாசானவன் வானமண்டலத்தில் யுத்தம் பண்ணுகிறான். தேவ ஜனங்கள், இதை நம்ம பிரேக் பண்ணி ஜெபிக்கணும். அடுத்ததாக நம்ம வாசிக்கலாம். யோபுனுடைய லைஃப்லையும் இதே போராட்டம் இருந்தது. யோபு 1வது
2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. தேவஜனங்களை கவனமா பாருங்க. அவன் கையின் கிரியைகள், சாத்தானுடைய கண்கள் எல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? இந்த தேவ ஜனத்தினுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்காரே. அவர்கள் செய்யற ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுகிறதே. அவர்கள் என்னதான் செஞ்சாலும் இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரே, அதை தொடும் என்று வருகிறான். தேவ ஜனங்களே, கர்த்தர் யோபு அனுமதித்தார், அது வேற விஷயம். ஆனா பிசாசனுடைய இன்டென்ஷன், பிசாசனுடைய திட்டம் என்னவென்று இதுல இருந்து புரிகிறது. நம்ம இதை பிரேக் பண்ணி ஜெபிக்கணும். தேவ சித்தமானால் நம்ம 1000 பாடு சகிக்கலாங்க. அந்த 1000 பாடு நம்மளை உயர்வுக்கு தான் கொண்டு வரும். ஆனா இந்த துஷ்டனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாது. அவனுடைய இருதயத்துல வருகிறது எல்லாம் அவன் நம்ம வாழ்க்கையில இம்ப்ளை பண்ணக்கூடாது. தேவன் ஒரு பாடுகளை சகிக்க நம்மளை அனுமதித்தார், அது நல்லதற்கு தான். ஆனால் பிசாசனுடைய திட்டத்தை பாருங்கள். உங்க பிள்ளைகளை அழிக்கணும், உங்க குடும்பத்தை அழிக்கணும். அவனுடைய திட்டமே அதுதான். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். தேவ ஜனங்களே, நம்ம அதனால உஷாராக ஜெபிக்க வேண்டும். எப்படி நம்ம ஜெபிக்கலாம்? இதுல எப்படிலாம் நம்ம தவறு பண்ணுகிறோம் ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 5:6 வாசிக்க கேட்போம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. தேவ ஜனங்களே, உங்க மாம்சத்தை நீங்க பாவத்துக்குள்ள ஆக்குறபடி உங்க வாய்க்கு இடம் கொடுக்காதீங்கன்னு வசனம் சொல்லுது. இன்னும் அந்த வசனம் முடியல, தெளிவாக கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அதிக பேச்சினால பாவம் இல்லாமல் போகாதான். அப்ப நீங்க தேவைக்கு தான் பேசணும். நீங்க அதை மிஞ்சி பேசுனீங்கன்னா அந்த பேச்சில் ஒரு பாவம் உள்ள வரும். அந்த பாவம் என்ன செய்துன்னு பாருங்க, வாசிக்கலாம். அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. நீங்க பேசுகிறத ஒரு தூதன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உங்க வீண் வார்த்தைகளை அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். உங்களுக்கு தெரியல உங்ககிட்ட ஒரு தூதன் இருக்கிறான்னு, ஆனா உங்க கிட்டயே ஒரு தூதன் இருக்கிறான். நீங்க ஏதாவது அசுத்தமா பேசி பிறரை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன செய்யுதுன்னு பாருங்க. தேவையில்லாததை பேசி, கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசி, ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை, வீணான எரிச்சல், இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த ஆளை நம்ம நல்லா ஏசிட்டோம், அவன் இனிமே நம்ம பக்கமே வரமாட்டான். நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம பேசின அந்த அசுத்த வார்த்தைகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேவன் உன் வார்த்தைகளினாலே, நல்ல கவனமா பாருங்க, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுடைய தோப்புகள்ல அநேக அழிவுகள், தண்ணீர்னால் அழிவுகள், காற்றுனால் அழிவுகள், பூச்சிகள்னால் அழிவுகள். தேவ ஜனங்களே, ஒரு பக்கம் கத்துறதை அனுமதித்தாலும் இன்னொரு பக்கம் அது வர்றதுக்கு காரணம் நம்ம வாயினுடைய புத்தி பிசகான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், பிறரை குறை சொல்ற வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம வாயில வந்துட்டுனா ஆண்டவர் எங்க அடிக்கிறாரா? நம்ம கைகளின் பிரயாசம். இது ஆண்டவர் அழிக்கிறார்னு கிடையாது, நம்ம பண்ண புத்தி பிசகனால் வந்ததுனால தானாவே இது அழியும். உங்க குடும்பத்துல சில போராட்டங்கள், வருமான உயர்வில்லாமல் போறதுக்கு நம்ம வாய் தான் காரணமா? நம்ம ஆல்ரெடி வாயை குறித்து பார்த்தோம். நம்ம வாயில ஜீவனும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. தேவ ஜனங்களை, இதை நம்ம தக்க வைத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து என்ன செய்ய போகிறோம்? நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம தக்க வைத்துக்கொள்ள பைபிளுடைய ரெக்கார்டு படி நம்ம ஜெபிக்க போகிறோம். பைபிளில் எழுதியிருக்கிறது தான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் யோசிக்கலாம், இதெல்லாம் பைபிளை தியானிக்கிறவங்களுக்கு தானே இந்த ஆசீர்வாதம். நீங்க ஏன் இந்த வீடியோவை சும்மாவா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு பைபிளை தியானிக்கணும்னு ஆசை இருக்கு, உங்களுக்கு ஜெபிக்கணும்னு வாஞ்ச இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஆலோசனைகளை கேட்டு நீங்க ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. நீங்க வேதத்தின் மேல பிரியமா இருக்கிறதுனாலதான் இந்த வீடியோ ஆன் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இதை மட்டும் செய்வீங்கன்னு கிடையாது, தனிப்பட்ட பைபிளை வாசித்திருப்பீங்க, சபைக்கு போய் கொண்டிருப்பீங்க. எப்படியாவது இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கணும்னு ஒரு வாஞ்ச உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்க இந்த ஸ்பாட்ல நீங்க வார்த்தையை கேட்கறீங்கன்னா அதனுடைய ஒரு ரகசியம், கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறீங்க. அதனால புரிந்து கொள்ளுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்படுவீர்கள், உங்க காலத்தின் உங்க கலியை தருவீர்கள், இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 4 ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். இது தேவ பிள்ளைகளாகிய உங்கள் மேல உள்ள ஆசீர்வாதம். ஆமென்.
நிறைய பேர் யோசிக்கலாம், இது பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம். அப்படி கிடையாதுங்க தேவஜனமே. நீங்கள் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாத வசனத்தையும் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து கேளுங்க. 4 காரியத்தை நம்ம வைத்து ஜெபிக்க போகிறோம். நாங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படணும். எல்லாரும் சொல்லலாமா? நீர்க்கால்களின் ஓரமாய், நீர்க்கால்களின் ஓரமாய், நீர்க்கால்களின் ஓரமாக, நீர்க்கால்களின் ஓரமாக நான் நடப்பட்டிருப்பேன். நான் நடப்பட்டிருப்பேன். இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய ஆசீர்வாதம், இது என்னுடைய ஆசீர்வாதம், இது என் தலைமுறை சொத்து, இது என் தலைமுறை சொத்து, இது என் தகப்பன் தேவன் தந்தது, என் தகப்பன் தேவன் தந்தது, இது என்னுடைய உரிமைன்னு சொல்லுங்க. இது என்னுடைய உரிமை. நான் நீர்க்கால்கள் ஓரமாக, நான் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருப்பேன், நடப்பட்டிருப்பேன், செழுமையாயிருப்பேன், செழுமையாயிருப்பேன், பசுமையாயிருப்பேன், பசுமையாயிருப்பேன், என் பசுமை குறையாது, என் பசுமை குறையாது, ஏன்னா நான் நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்கிறேன். ஏன்னா நான் நீர்க்கால்களின் ஓரமாய் அந்த இருக்கிறேன். நீர்க்கால் வேத வசனம். அந்த நீர்க்கால் வேத வசனம். எந்த ஊற்றுனாலும் வற்றி போகும், எந்த ஊற்றினாலும் வற்றி போகும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் ஊற்று, ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் இந்த ஊற்று, வேத வசனமாகிய ஊற்று அந்த வேத வசனமாகிய ஒரு ஊற்று நாளும் வற்றி போகாது. ஒரு நாளும் வற்றி போகாது. அதனால என் காலத்தில் என் கனியை தருவேன். அதனால என் காலத்தில் என் கனியை தருவேன். தேவஜனங்களே, உங்க காலத்தில் உங்க கனினா, உங்க காலத்துல நீங்க என்ன கடமையை செய்யணுமோ கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். ஆமென். ஒரு இடம் வாங்கணும்னா இடத்தை வாங்க வைப்பார். திருமணத்தை செய்யணும்னா திருமணத்தை செய்ய வைப்பார். உங்க பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுக்கணும்னா நடத்தி கொடுக்க வைப்பார். உங்க காலத்துல நீங்க கனி கொடுப்பீங்க. அது எப்படி நடக்கும்னு கேட்காதீங்க, அது கர்த்தர் செய்வார். ஆமென். அது எங்க இருந்து வரும்னு கேட்காதீங்க, அது கர்த்தர் கொண்டு வருவார். எங்க இருந்து நம்ம ஏன் கேட்கணும்? கர்த்தர் தாரார், அவ்வளவுதான். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, என் காலத்தில், என் காலத்தில் என் கனியை, என் கனியை நான் கொடுப்பேன். நான் கொடுப்பேன். என் காலத்தின் கனியை, என் காலத்தின் கனியை நான் கொடுப்பேன். நான் கொடுப்பேன். எந்த பிசாசும், எந்த பிசாசும் தடை செய்ய முடியாது. அதை தடை செய்ய முடியாது. நான் அப்படி தடை செய்யப்பட மாட்டேன். நான் அப்படி தடை செய்யப்பட மாட்டேன். இலை உதிராதிருக்கிற, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன். மரத்தை போல் இருப்பேன். தேவஜனங்களே, 3வது ஆசீர்வாதம், இலை உதிராதிருக்கிற மரம், அந்த மரத்தை போல் இருப்பேன். அந்த மரத்தை போல இருப்பேன். என் ஆசீர்வாதம் கீழே உதிராது. என் ஆசீர்வாதம் கீழே உதிராது. அது செழிப்பா இருக்கும். அது செழிப்பா இருக்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாம். நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஒரு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, அருமையான அந்த வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவர் ஏசப்பா, கைகளின் கிரியைகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் அறிக்கை செய்தது போல எங்களுடைய வாழ்க்கை ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதாக இருக்கட்டும். அது தினந்தோறும் செழிப்பான கனிகளை தருகிறதாக இருக்கட்டும் கர்த்தாவே. எங்கள் கைகளின் கிரியைகளை தான் அழிக்கிறதான எல்லா விதமான சாத்தானின் தந்திரங்களும் அழியட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவனுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் ஆண்டவர் எதிர்கொண்டு தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை, அந்த நீரூற்றண்டையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் கை செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா, கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யோபுவை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, இந்த பிரேயர் டைம் மூலமாக ஆண்டவர் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுடைய கைகளின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவர் நீர்க்கால்களின் ஓரமாக கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. நாள்தோறும் கனி கொடுக்கட்டும் ஆண்டவர். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் தகப்பனே கர்த்தாவே. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் ஜீவன நல்ல பிதாவே. தேவஜனங்களே, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். விசுவாச கண்களால் நம்ம அதை உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம்ம ஆவியில் நம்ம உணர்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாரு. உங்களுக்கு இலை உதிராது இருக்கிற ஒரு வாழ்க்கையை தருவார். நீங்கள் பசுமையாக இருப்பீங்க, நீர்க்கால் ஓரமாக இருப்பீங்க. வசனம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். வசனத்தின் பஞ்சம் உங்களுக்கு வராது. இந்த உலகத்துக்கு வரலாம், ஆனால் உங்களுக்கு வராமல் கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. அடுத்தது நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு வசனம் சங்கீதம் 128 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதே வசனத்தை நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவள் எவளோ அவள் பாக்கியவதி. அவ்வளவுதான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரே வசனம் தான். நீங்க கர்த்தருக்கு பயந்தா 1000 நன்மை இருக்குது. அதுல ஒரு நன்மை தான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எல்லாரும் சொல்லலாமா? என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆம் தேவ ஜனங்களே, அந்த அதிகாரம் ஃபுல்லாவே பல ஆசீர்வாதம் இருக்குது.
அதில் ஒரு மேஜரான முதல் ஆசீர்வாதம் உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவச்சனமே, முதல்ல நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற அந்த ஜெப ஆசீர்வாதம் வேணும். ரெண்டாவது, உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை வீட்டு தேவைகள் சந்திக்கப்படணும்னா கையின் பிரயாசம் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கையின் பிரயாசத்தினுடைய போராட்டத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க. அது என்ன நினைக்கிறாங்க, ஏசப்பா என்ன கஷ்டத்தில் நடத்துகிறாருன்னு நினைக்கிறாங்க. கரெக்டு தான். ஏசப்பா சிலுவையில் அவர் சொன்னார், சிலுவையின் பாதைன்னு ஒன்று இருக்குது. அவர் சிலுவை சுமந்தது போல் நம்மளும் சிலுவையை சுமக்கணும். ஆனால் தேவஜனங்கள் புரிந்து கொள்ளணும், இயேசு அனுமதிக்கிற கஷ்டம் ஒன்று இருக்குது, சாத்தான் கொண்டு வந்து நம்ம தலையில் வைக்கக்கூடிய ஒரு கஷ்டம் இருக்குது. இந்த சாத்தான் வைக்கிற கஷ்டத்தை நம்ம சுமந்தா நமக்கு பிரதிபலன் கிடையாது. ஆனால் இயேசு நம்மளை நடத்துகிற பாதை, சிலுவை சுமக்க சொல்லும்போது அதுக்கு பிரதிபலன் இருக்குது. ரிவார்ட்ஸ் ஆர் தேர். அதனால தான் தேவஜனங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் நடத்துகிற கஷ்டப்பாதைகளுக்கு உயர்வு இருக்குது. அது டெஸ்ட்டு, அது டெம்டேஷன் கிடையாது, அது ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. அந்த பரிசோதனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டெஸ்ட். ஆனால் சாத்தான் கொண்டு வருகிறது இச்சையான சோதனைகள், தேவையில்லாத பண கஷ்டம், சாபம், தரித்திரம், வந்த இடத்துல வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும், கடன் மேலே கடன். இது யாராவது செஞ்ச சேவனைகள், பில்லி சூனியங்கள் உங்களை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அநேக தேவஜனங்கள் கோவப்படுறாங்க, அவங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வருது, அதனாலேயே அவங்க வீட்டில் சாபம். யோசிச்சு பாருங்கள், இது கர்த்தர் அனுமதித்தது கிடையாது. நம்ம கடந்த வசனங்களில் வாஸ்தவம், தேவஜனங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை புத்தி பிசகுனால் வந்துட்டுன்னு தனக்கு கிட்ட இருக்கிற தூதருக்கு முன்னாடி அப்படி சொன்னால் தேவன் என்ன செய்வாராம், கையின் பிரயாசத்தை அடிக்கிறாராம். அப்போ பிசாசு என்ன செய்கிறான், யோபனுடைய கையின் பிரயாசத்தை திருட பார்த்தான், தானியேலுடைய ஆசீர்வாதங்களை திருட பார்த்தான், தேவன் தூதர்களை அனுப்பி காப்பாற்றினார். இதே போல தேவஜனங்களுடைய ஆசீர்வாதங்களையும் திருட பார்க்கும் பொழுது நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதனால தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 128 2வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், என் வீட்டார் சாப்பிடுவார்கள், என் குடும்பத்தார் சாப்பிடுவார்கள், பிள்ளைகள் சாப்பிடுவார்கள், என்னோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எல்லா பிசாசின் கட்டுகளும் உடையும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் அழியும், நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட ஒரு குடும்பமாக வாழுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் இணைந்து ஜெபிங்க. கையின் பிரயாச கட்டுகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். பிரேயர் டைம் குடும்பத்தார், ஜெப நேர குடும்பத்தாரை, நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த பிரேயர் டைம் ஃபேமிலியாக இணைந்து புதிதாக இணைந்து இருந்தாலும் சரி, இந்த சேனலை முதலாக பார்த்து இணைந்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபியுங்கள். அநேகருடைய பொருளாதார கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய பொருளாதாரத்தை ஸ்டாக் பண்ணி உங்க பிசினஸை தொடங்க விடாதபடி உள்ள தடைகள், நல்ல ஞானத்தை தடை பண்ண ஆவிகள், நல்ல தரிசனங்களை தடை பண்ண ஆவிகள் எல்லாம் இப்போ சிதறடிக்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவதாக. ஆமானின் ஆலோசனைகள், அகித்தோப்பேலின் சிந்தனைகள் அதமாவதாக, செயலிழப்பதாக. எங்களுக்கு விரோதமான எல்லா பிளாட்டரி, எல்லா சதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உடைவதாக. சங்கிலிகள் right now இப்பொழுதே உடையட்டும். மறைமுகமாக வைத்த எல்லா தடைகள், எல்லா கண்ணிகள், எல்லா பில்லிசூனியங்கள், எல்லா யாகங்கள், எல்லா எதிர்ப்பின் வல்லமைகள், எதிர்க்கிற இருளின் ஆவிகள், எல்லா அசுத்த ஆவிகள், வருமானத்தை தடை பண்ணுகிறது, எல்லா அந்தகாரங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருக்க கூட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், வல்லமையான நாமத்தில் எரிந்து சாம்பலாகட்டும், பஸ்மமாகட்டும். எழும்புவதே இல்லை, அந்தகாரங்கள் எழும்புவதே இல்லை, அழிக்கப்பட்டு போவதாக. தேவஜனங்களே, உங்களுக்காக விடுதலை ஜெபத்தை ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய பில்லிசூனிய கட்டுகள் உடைந்து விழுந்து கொண்டிருக்கிறது. நான் ஆவியில் பார்க்கிறேன், தரிசனத்தில் பார்க்கிறேன்.
பார்க்கிறேன். சிலருடைய கைகள்ல இருந்து கால்கள்ல இருந்து ஏதோ வெளியேறுகிறது போல உணர்கிறீங்க. உங்க மண்டையில இருந்து ஏதோ வெளியேறுகிறது போல உணர்றீங்க. உங்க தோல்ல யாரோ தொட்டுட்டு போனது போல உணர்றீங்க. அநேகருடைய வயிற்றுக்குள்ள இருந்து அசுத்த ஆவி வெளியேறுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு சகோதரியை பார்க்கிறேன், வைஷ்ணவி உங்க பேர், உங்க வயிற்றுக்குள்ள இருந்து அந்தகார ஆவிகள் வெளியேறுகிறது. அநேகருடைய ஆவி ஆத்மால இப்பொழுது விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்குள் இருக்கிற அசுத்தங்கள், அசுத்த கிரியைகள், நான் செய்த பாவத்தினால, நான் செய்த ஆண்டவரே அதிகமான வீண் பேச்சினால வந்த எந்த அசுத்த கிரியைகளா இருந்தாலும் இப்பொழுது அது வெளியே போகட்டும் சொல்லுங்க, அது வெளியேறட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் சொல்லிக் கொண்டே இருங்க. ஏன்னா விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. The deliverance is taking place. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலையும் ஹை பீம் வெளிச்சத்தை அனுப்புகிறார். அதிகமான வெளிச்சம் உங்க வீட்டுக்குள் இறங்குகிறது. பிசாசுகள் ஓடுகிறது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல நிழலுக்கு இடம் இல்லை. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. அது ஓடி ஆக வேண்டும். அது ஓடி ஆக வேண்டும். இப்பொழுது அது ஓடுகிறது. இருள் ஓடுகிறது. அந்தகாரங்கள் ஓடுகிறது. அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள இருக்காத பில்லிசூனியமே என் வீட்டுக்குள்ள இருக்காத. பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் விரட்டுகிறேன். வெளியேறுவாயாக. பொல்லாத ஆவிகளே வெளியேறுவாயாக. இருளின் ஆவிகளே வெளியேறுவாயாக. கையின் பிரயாசங்கள் விடுதலையாகட்டும். குடும்பம் விடுதலையாகட்டும். இயேசுவின் நாமத்தில். தேவஜனங்களே, ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். பிலிப்பியர் 4:19 வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவஜனங்களே, அவருடைய தரித்திரம் நமக்கு என்னதா மாறுகிறது? நமக்கு ஐஸ்வர்யமாய் மாறுகிறது. ஒருக்கா கூட அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யம், அவர் நமக்காக தரித்திரமானாரு. இப்போ என்ன ஆயிட்டாரு? அவருடைய ரிச்சஸுக்கு ஈக்குவலாக அவர் நமக்காக பாடுபட்டதுனால உயர்ந்திருக்கிறாரு. இப்போ அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவலாக நிறைய பேர் யோசித்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என் அப்பா குடும்பம், என் அம்மா குடும்பம், என்னுடைய குடும்பத்திலிருந்து வர வேண்டியது எனக்கு வரலை, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஊழியனா நான் சொல்றது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் அளந்தா அவன் அளவுக்கு தான் அளப்பான். ஆனால் கர்த்தர் அளக்கணும்னு நினைக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. நல்லா பாருங்க, உங்க அப்பாவுடைய திராணிக்கு ஏத்தாக்குல இல்லை, கர்த்தர் அவங்கள உயர்த்த போறது அவருடைய திராணிக்கு ஏத்தாக்குல. வாசிக்கலாம் அதை ஒருக்கா கூட. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. எந்த மனுஷனுடைய சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டருடைய ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதனால தேவ ஜனங்களே, உங்களுடைய எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்குகிற நாட்கள் வரும். எல்லா குறைவுகளை இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி உங்களை உயர்த்தி வைப்பார். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்ன நீங்க உயர்த்தணும். ஒரு மனுஷன் உயர்த்தினான்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க உயர்த்தினதாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு வீடை கட்டி தரணும். நீங்க என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி தரணும். நீங்க என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து வருகிற கடன் பாரம் மாறணும். நான் விடுதலையாக்கப்பட்டவனா இருக்கணும்னு சொல்றவங்க எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, உங்க ஐஸ்வர்யம் மட்டும் சொல்லுங்க. உங்க ஐஸ்வர்யத்தின்படி, உங்களுடைய உயர்வின்படி என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த பாவியாகி என்னை நினைத்தருளும். குறைகள் ஏராளம், பிள்ளைகள் ஏராளம், தவறுகள் ஏராளம், ஆனால் மன்னியும் அப்பா. என்னை நினைவு கூறும் ஆண்டவரே. எங்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நினைவு கூறுங்க. எங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுங்க. எங்கள் திருச்சபைகளை நினைவு கூறுங்க. எங்கள் தேசத்தை நினைவு கூறுங்க. அநாத பிள்ளைகளை நினைவு கூறுங்க. ஏழை எளியவர்களை நினைவு கூறுங்க. எங்கள் கைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு அள்ளி கொடுக்க, ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்க, ஊழியர்களுக்கு அள்ளி கொடுக்க ஆசீர்வதிங்கப்பா. கட்டுகளை உடைங்கப்பா. எங்களுடைய எல்லா காரியத்திலும் கையின் பிரயாசத்தை
பிரயாசத்திலும் கையின் என் பிரயாசத்திலும் ஆண்டவருடைய மகிமை என் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய மகிமை அந்த வெளிப்படட்டும். கட்டுகள் உடையட்டும். அந்த கட்டுகள் உடையட்டும். இருளின் ஆவிகள் செயலக்கட்டும். இருளின் ஆவிகள் எங்களை செயலிழக்கட்டும். ஆசீர்வதிக்கிறதுக்காக எங்களை நன்றி. இந்த ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசனங்களின்படியே இந்த வசனங்களின்படியே ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் தேவன் செய்கிறதற்காக எங்கள் நன்றி. தேவன் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அநேகருடைய எண்ணெய் மாவு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அநேகருடைய தரித்திர கட்டுகள் உடைகிறது. அநேகருடைய சாபங்கள் நிறுத்தப்படுகிறது. இனிமே என்ன நடக்கும்னா உங்களுக்கு நல்ல சொப்பனங்கள் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் திட்டங்கள் தருவாரு. புதிய பிசினஸ் தொடங்க திட்டம் தருவாரு. சிறு தொழில்னாலும் அதை செய்ய திட்டம் தருவார். அது பெருகும், அது ஆசீர்வதிக்கப்படும். இனிமேல் வருமானத்தில் மாற்றங்களை பார்ப்பீங்க. ஒரு 2-3 மாதம் போராட்டம் போல் பிசாசு அப்படியே ஏமாற்றுவோம். ஒரு விடுதலை வந்த உடனே பிசாசனுடைய ஃபஸ்ட்டு திட்டமே விடுதலை வரலன்னு பொய் சொல்லுவான். ஜபம் முடிஞ்ச உடனே கடன்காரன் வந்து கத்துறது போல இருக்கும். பயப்படாதீங்க தேவச்சனங்களை, இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். எந்த விடுதலைக்காக ஜபிக்கிறோமோ அது நடக்கலன்னு பிசாசு ஏமாத்துறதுக்காக 2-3 கிரியைகளை அப்படியே காட்டி தருவான். நம்ம உடனே நினைப்போம் இன்னைக்கு தான் ஜபிச்சோம், ஒரு விடுதலையும் நடக்கலை. அது பிசாசனுடைய பொய். தேவச்சனங்கள் ஆவியிலே இருங்க, மாம்சத்தில் யோசிக்காதீங்க. மாம்சத்தில் யோசித்தா அவங்களை நல்லா ஏமாற்றுவான். ஏன்னா விடுதலை வந்தது அவனுக்கு தெரியும், கட்டுகள் உடைந்தது அவனுக்கு தெரியும். இப்போ அவன் என்ன செய்வான் தெரியுமா? கட்டு உடையலன்னு ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்குவான். ஒரு போராட்டம் வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவே கெதரனை தேசத்துக்கு போகும்பொழுது கடல் அலையில் ஒரு போராட்டம் வந்துச்சு. அதை இயேசு வந்து அது பொய், அது ஒரு பிம்பம், பிசாசு பொய் சொல்கிறான்னு சொல்லி அதை விரட்டினார். இதே போல் எத்தனை தேவச்சனங்கள் இனி வரப்போகிற போராட்டத்தை ஜெயித்து அவன் கொண்டு வருகிற பொய் பிம்பத்தை நீங்கள் எடுத்துட்டு நின்னீங்கன்னா அது உங்களை விட்டு ஓடி போயிடும். அதுக்கு பிறகு புதிய பிஸ்னஸை பார்க்கலாம், புதிய உயர்வுகளை பார்க்கலாம். உங்கள் தோட்டம் துறவுகளை ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறத பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அது வேதனையை கூட்டாது. அதுதான் உங்க மேல இறங்கி இருக்குது. இது எந்த மனுஷனுடைய உயர்வு அல்ல. கர்த்தரே உங்களை நடத்தினார். ஆபிரகாம கர்த்தரே நடத்தினார். அதே போல உங்களை அவர் கரம் பிடித்து நடத்த போறாரு. அதற்குள்ள போராட்டங்கள் கொஞ்சம் இருக்குமே தவிர பிசாசு நீ ஜெயிப்பதில்லை. ஒருவேளை அவன் ஏமாத்தலாம் நினைச்சாலும் நீங்க உணர்ந்து கொள்வீர்கள், இது பிசாசனுடைய மாய்மாலம், இது அவனுடைய பொய். என்னுடைய உயர்வின் கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிருக்குது, அவன் என்ன திரும்ப ஏமாத்த வருகிறான்னு சொல்லி அந்த பொய்யனையும் அந்த பொய்க்கு பிதாவாகி அந்த பிசாசையும் நீங்க ஜெயிப்பீர்கள். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில் எல்லாரும் கூட்டி ஜெபிக்க உதவி செய்தீங்க. எல்லா ஜெப நேர குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பேரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இந்த ஊழியத்தில் பங்கு பெற்று இணைந்து ஜெபித்து ஆண்டவரே கூடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் சொல்லுகிறபடி இனி நாங்கள் அடுத்த கட்டத்தில் இன்னும் இந்த தேசமெல்லாம் ஊழியங்களை பரப்ப, தேசமெல்லாம் ஜபக்குழுக்களை எழுப்ப தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துகிறோம். நம்ம ப்ரேயர் டைமில் புதுசாக சேர்ந்த நிறைய பேர் உண்டு, சப்ஸ்கிரைபராக இணைந்திருக்கிறீங்க. தேவச்சனங்களே, நீங்கள் ஒரு பார்ட்னராக இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகாலை ஜெபம் இருக்கிறது. இரவு 9 மணி அளவில் ஆலோசனைகள் உண்டு. நம்ம ப்ரைட் டைம் வாட்ஸ்அப் சேனலுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இணைஞ்சு கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா லிங்க்ஸும் தவறாமல் கிடைக்கும். நம்ம ஒரு குடும்பமாக ட்ராவல் பண்ணும் பொழுது அநேக திட்டங்களையும் பரிசுத்த ஆவியின் ஆலோசனைகளையும் பெற அது உங்களுக்கு தடை இல்லாமல் இருக்கும். இணைந்து கொள்வோம். ஒரு ஆவிக்குரிய பயணம் நம்ம செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.